நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த கொள்கையை, அந்த அகீதாவை ஒரு மனிதன் சரியாக கற்றுக்கொள்வானாக இருந்தால் அவனுடைய உள்ளம் அமைதி பெறும், அவனுடைய வாழ்க்கை சீராகும், அவனிடம் பெருமை இருக்காது, கர்வம் கொண்டு அலைய மாட்டான், பொறாமைக்காரனாக அவன் காணப்பட மாட்டான், சுயநலம் அவனிடம் இருக்காது, பேராசை அவனிடம் இருக்காது. மனிதனாக வாழுவான், உழைப்பான், நிறைய பொருளாதாரத்தை தேடுவான், நிறைய படிப்பான். ஆனால் அவன் ஒரு உண்மையான அல்லாஹுடைய அடியானாக இந்த உலகத்தில் வாழுவான். எவ்வளவு ஒரு டென்ஷனாக சிச்சுவேஷனிலும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யான்னு படுத்தா தூக்கம் போகும். இது இஸ்லாமிய அகீதாவினுடைய மிக முக்கியமான ஒரு பயனாகும். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரெஸ்னா மேக்சிமம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. சொல்றல்ல, வெளியில காட்டி கொள்றோம் இல்ல. சிலாக்களுக்கு ஹார்ட் பீட்டிங் கூட, நேரம் பதட்டமாவே இருக்கு, இதய துடிப்பு கூடிக்கு, சிலருக்கு தூக்கம் இல்லை, சிலருக்கு பயம், எடுத்ததுக்கெல்லாம் பயம் அவர்கள். ஆனா வெளியில அவர் சண்டியனா இருப்பார், வாய் கட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா அவருக்கு பயமா இருக்கும். ஒன்றிலேயும் அவருக்கு ஈடுபாடு இருக்காது. ஒரு 4 புள்ள இருக்கும், பயந்துக்கு இருப்பார். என்னத்துக்கு பயப்படுறோம் என்று அவருக்கே விளங்காது. ஒரு கடையை துறப்பார், பயமாவே இருக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவார், பயமாவே இருக்கும், பதட்டமாவே இருக்கும். இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் அகீதாவில் தெளிவில்லாதான். தெளிவோடு இருக்கிறவர் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார். அவருக்கு புரிய முடியும். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன். இப்ப 4 பொம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அவரால் புரிய முடியும், இந்த குழந்தைகளுக்குரிய ரிஸ்க் அல்லாஹ்வினால் எழுதப்பட்டிருக்கிறது. இதை உறுதியா நம்பிட்டார், பயம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை என்றால், அந்த குழந்தைகளுக்காக வேண்டி முயற்சி செய்வது இவருடைய பொறுப்பாகும். ஆனால் முடிவாக்குவது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ஒரு மாப்பிள்ளை தேடணும், தேடுவது கடமை இவருடைய. ஆனால் இவர் தேடுற மாப்பிள்ளை கிடைக்காது. யாரு மாப்பிள்ளை கிடைக்கும்? அல்லாஹ்வினால் அந்த பிள்ளைக்கென்று எழுதப்பட்ட மாப்பிள்ளை தான் கிடைக்கும். நன்றாக இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரிஸ்க் எனக்கு எழுதப்பட்டிருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரிஸ்க் எழுதப்பட்டு, எப்ப எழுதப்பட்டு? வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலே எழுதப்பட்டாச்சு. பிறகு ஸ்பெஷலாக தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது எழுதப்பட்டாச்சு. எழுதப்பட்ட ரிஸ்கை தராமல் விட்டால் அல்லாஹ்வுடைய நிலை என்ன? நன்றா யோசிங்க. ரிஸ்க் எழுத சொன்னது யாரு? அல்லாஹ். குர்ஆன்ல என்ன சொல்றான்? وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. பூமியில் உள்ள எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை என்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யற ஒரு நிலை இருந்துச்சு ஜாஹிலியா காலத்தில். அல்லாஹ் லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே ரிஸ்கை தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அகீதா தான். இதான் சொல்ல வர விஷயம். இதுதான் நமக்கு ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, லன் தமூத நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பூரணமாக அடையாமல் மௌத்தாகவே மாட்டாது. அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு உயிரும் அதற்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை இந்த பூமியிலே பூரணமாக பெற்றுக்கொள்ளாமல் லன் தமூத, மரணிக்கவே மாட்டாது. ஆனா இதை நம்புறதுலாம் பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வரும் என்று படுத்த நின்றால் நான் ஹராம் செய்கிறேன். படுக்கக்கூடாது. நான் அலையணும், அங்கும் இங்கும் அலையணும், ரிஸ்கை தேடி போக வேண்டும்.
இது என்னுடைய கடமை. ஆனா போனாலும் போகாட்டியும் ரிஸ்க் வரும். நான் சொன்ன, நான் இந்த அகீதாவை புரியாததனால் நமக்கு உலகத்தை புரிய இன்னும் முடியவில்லை. சிலரை பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், சின்ன ஒரு பிசினஸ் செய்வார், கோடீஸ்வரன் ஆகிறார். வரலாறு சொல்றோம். இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், ரோட்ல பெட்டி கடை வைத்திருந்தார், கடைசியில பார்த்தால் பெரிய கோடீஸ்வரன். வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைந்து கொண்டே இருந்தார். அவர் போய் ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் லொஸ்ட்லயே போயிடுச்சு. இன்றைக்கு அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார் என்று சொல்றோம். அதே டைம்ல சிலரை பார்க்கிறோம், கோடி கோடியா கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கு எல்லா பேங்க்லயும் கடன்காரனா நிற்கார். ரெண்டே நம்மட கண் முன்னால பாக்குறோமா இல்லையா? இப்ப இங்க என்ன என்று கேட்டால், உழைப்பது என்னுடைய கட்டாய கடமை, ஃபர்து ஆயின். எனக்குரிய ரிஸ்கை தேடி அலைவது என்னுடைய கடமை. ரிஸ்கை தேடக்கூடிய அளவுக்கு எனக்கு உடல் வலிமை அல்லாஹ் தந்திருக்கும் போது தேடாமல் உட்கார்ந்திருந்தால் நான் பெரும்பாவம் செய்கிறேன், பாவம் செய்கிறேன். ஆனால் நான் தேடுகிறேன் என்பதற்காக எனக்கு எழுதப்பட்டதை விட கூட கிடைக்குமா? இல்லை. தேடவில்லை என்பதற்காக வேண்டி எனக்கு எழுதப்பட்டது கிடைக்காமல் போகுமா? இல்லை. எனவே இந்த உலக வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால், ரிலாக்ஸா வாழ வேண்டும் என்றால், இஸ்லாமிய அகீதா அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அகீதாவை சரியாக புரிந்து ஒரு நல்ல முஃமினாக, ஸ்ட்ராங்கான முஃமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாக நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.